students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.13 ல உள்ள 3, 4, 5 sum பார்க்கலாம். அதுல இப்ப third sum பாருங்க. If the roots of a minus b into x square plus b minus c into x plus c minus c equal to 0 are real and equal னு கொடுத்திருக்காங்க. Then prove that BAC are in arithmetic progression அப்படினு சொல்லி நமக்கு prove பண்ணனும். அதாவது AP ஓகேவா? அப்படினு சொல்லி நமக்கு prove பண்ணனும். First நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? a minus b into x square plus b minus c into x plus c minus c equal to 0. அதை எழுதிட்டோம். அது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? real and equal னு கொடுத்திருக்காங்க. அப்படினா delta equal to 0. ஓகேவா? இப்போ நமக்கு இதுல வந்து AB இது கொடுத்திருக்கிறதுனால நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக கேபிட்டல் A ன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் A வந்து என்னது? A minus B. கேபிட்டல் B என்னன்னு எடுத்துக்கலாம்? B minus C. கேபிட்டல் C என்னன்னு எடுத்துக்கலாம்? C minus A ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ given வந்து நமக்கு delta equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. delta என்னது நமக்கு? B square minus 4 into AC equal to 0. இப்ப நமக்கு b square வந்து நமக்கு என்னது? இதை நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரணும். சோ அதுக்கு வந்து இப்ப எப்படின்னா நமக்கு என்ன இதுல ப்ரூவ் தட் BAC RN வந்து AP அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்போ BAC RN AP னா இப்ப பாருங்க BAC R வந்து என்னது? AP ன்னு சொல்லி நமக்கு prove ஓகேவா? to prove BAC RN AP. இது AP இருக்கணும்னா இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி எழுதுவோம்? A minus B equal to C minus C ன்னு எழுதுவோம் இல்லையா? இப்போ இந்த மைனஸ் ஏ நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு வரோம். அப்ப A மைனஸ் ஏ எங்க வரும்போது பிளஸ் A ஈக்குவல் டு மைனஸ் B எங்க கொண்டு வரும்போது பிளஸ் B. ஆல்ரெடி இங்க C பிளஸ் C இருக்கா? C எழுதிக்கலாம். அடுத்தது A plus A வந்து என்ன வரும்? 2A equal to B plus C. So இதான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. 2A equal to B plus C. ஓகேவா? So இப்போ நம்ம அதாவது இது வந்துச்சுன்னா நமக்கு இது வந்து RN AP ஆயிரும். இப்போ நமக்கு கண்டிஷன் படி given படி B square minus 4AC equal to 0 ன்னு எழுதியிருக்கோமா? இப்போ இந்த வேல்யூ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. B ஸ்கொயருக்கு என்ன எழுதலாம்? B minus C the whole square minus 4 into AC. A என்னது? A minus B into C. C minus A equal to 0. 4 வந்து ரெண்டுக்குமே காமன். ஓகேவா? அடுத்தது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? B minus C the whole square வந்து எப்படி எழுதலாம்? A minus B the whole square ஃபார்முலா என்ன வரும்? A square minus 2AB plus B square இல்லையா? சோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். இங்க A இருக்கிற இடத்துல B இருக்கு and B இருக்கிற இடத்துல நமக்கு C இருக்கு. அது அப்படியே இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? B square minus 2BC plus C square. அடுத்தது minus 4 அப்படியே வச்சுட்டு இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? A into C AC. அடுத்து இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் A into A square. அடுத்து minus B into C minus BC minus into minus plus AB equal to 0. ஓகேவா? சோ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? minus 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்ப B square minus 2BC plus C square minus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into AC minus into minus plus 4A square minus into minus plus 4BC minus into plus minus 4AB equal to 0. ஓகேவா? இனி அடுத்தது இதுல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ 4A ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. அடுத்தது பிளஸ் B ஸ்கொயர். அடுத்தது C ஸ்கொயர். அடுத்தது நமக்கு AB ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ABங்கும்போது minus 4AB இருக்கு. minus 4AB. அடுத்தது BC வந்து இங்க 2BC இருக்கு பிளஸ் 4BC இருக்கு. minus 2BC plus 4BC. அப்ப என்ன வரும்? plus 2BC. ஓகேவா? அடுத்தது minus 4AC அது மட்டும் தான் இருக்கு. minus 4AC equal to 0. ஓகேவா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? நமக்கு A square plus B square plus C square plus 2AB plus 2BC plus 2CA equal to 0.
sorry, equal to a plus b plus c the whole square. So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ நமக்கு இது வந்து இதை வந்து இந்த ஃபார்முலா ஷேப்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு ஆன்சர் நம்ம இதுன்னு எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு a ஸ்கொயர் வரணும்னா அங்க ஒரு 4 இருக்கு. அப்போ அதை நான் 2a the whole square மாத்தி எழுதுறேன். அடுத்தது பிளஸ் b ஸ்கொயர் நமக்கு அப்படியே தான் இருக்கு, c ஸ்கொயரும் நமக்கு அப்படியே தான் இருக்கு. அடுத்தது பிளஸ் 2 into a. இப்போ நமக்கு இதை எடுத்துக்கோங்க, a இது, b இது c. ஆனா இங்க ஒண்ணு பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு. நமக்கு இங்க ஃபார்முலா படி இது பிளஸ் இது பிளஸ். சோ அப்போ இதுல ஏதோ ஒரு வேல்யூ a அல்லது b யோட வேல்யூ ஏதோ ஒண்ணு வந்து நமக்கு மைனஸா இருக்கு. அது எதா இருக்கும்? இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் a இருக்கு. சோ அதனாலதான் அங்க ரெண்டு இடத்துலயும் மைனஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம a யோட வேல்யூ வந்து மைனஸ் போட்டுக்கலாமா? மைனஸ் 2a போட்டுக்கலாம். அப்போ இங்க வரும்போது என்ன வரும்? 2 into minus 2a into b வந்து b தான். சோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4ab வந்துருதா? அடுத்தது பிளஸ் 2 into bcக்கு நமக்கு b தான் அப்படியே தான் இருக்கு, b into c. அடுத்தது பிளஸ் 2ca. சோ 2caக்கு 2 into cக்கு நம்ம c தான் அப்படியே தான் வரும். aக்கு வந்து நமக்கு என்னது இருக்கு? மைனஸ் 2a. சோ ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலா இதுல வந்து கொண்டு வந்துட்டோமா? இப்போ இது வந்து என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. என்ன ஃபார்முலா என்னது? நமக்கு a பிளஸ் b பிளஸ் c the whole square இல்லையா? சோ அப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதணும் பாருங்க, a இருக்கிற இடத்துல நமக்கு மைனஸ் 2a இருக்கு. அப்போ மைனஸ் 2a பிளஸ் b இருக்கிற இடத்துல நமக்கு b தான் இருக்கு, பிளஸ் c இருக்கிற இடத்துல c தான் இருக்கு, the whole square ஈக்குவல் டு 0. சோ இதனோட ஃபார்முலாவோட இந்த ஆன்சர் வந்து இது. இப்போ ஈக்குவல் டு 0 வருதா? இப்போ இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்க, மைனஸ் 2a பிளஸ் b பிளஸ் c the whole square. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டைம் நம்ம வெளியில எடுத்துருவோம். அப்போ மைனஸ் 2a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வந்து நமக்கு 0 தான். இப்போ நமக்கு இந்த மைனஸ் 2a ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகலாமா? b பிளஸ் c ஈக்குவல் டு 2a. மைனஸ் 2a ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது 2a. அப்போ 2a ஈக்குவல் டு b பிளஸ் c. ஸோ இதுதானே நமக்கு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இது ஏபின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம்னா என்னது? 2a ஈக்குவல் டு b பிளஸ் c நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? 2 ப்ரூவ். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, 2a ஈக்குவல் டு b பிளஸ் c வந்துருச்சு. ஸோ அப்போ இது என்னது? ஆன்சர் என்னது அப்போ நமக்கு? therefore b, a, c are in arithmetic progression அல்லது ஏபின்னு கூட எழுதலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். அடுத்த fourth sum பாருங்க. if a, b are real then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0 are real and unequal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்போ அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிரலாம். a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0. ஓகேவா? இது வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்னது? டூ ப்ரூவ் டெல்டா வந்து கிரேட்டர் than 0, அதாவது 0வோட பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு இதுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து நமக்கு இங்க a மைனஸ் பின்னு கொடுத்துருக்கனால இதை வந்து நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஏ என்ன வரும்? a மைனஸ் பி. கேபிட்டல் பி வந்து என்ன வரும்? மைனஸ் 6 இன்டூ a பிளஸ் பி. கேபிட்டல் சி வந்து மைனஸ், இங்க மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸ் சேர்த்து எடுக்கணும். மைனஸ் 9 இன்டூ a மைனஸ் பி. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இது வந்து நமக்கு கிரேட்டர் than 0 அப்படின்னு சொல்லி நமக்கு இது ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 0 விட பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். இப்போ பி ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது? மைனஸ் 6 இன்டூ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
4 into bracketல a ஓட வேல்யூ a minus b into c என்னது minus 9 into a minus b. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் நம்ம b ஸ்கொயர், அதாவது இது சேர்த்து வரும், இதுக்கும் ஸ்கொயர் சேர்த்து மைனஸ் 6க்கும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 6 ஸ்கொயர்னு சொல்லும்போது என்ன வரும்? மைனஸ் 6 the whole square into a plus b the whole square. ஸோ இந்த மாதிரி பிரிக்கலாம். அப்போ மைனஸ் 6 வந்து மைனஸ் போயிடும், 6 ஸ்கொயர் வந்து என்னவா மாறிடும்? 36 மாறிடுமா? அப்புறம் a plus b the whole square. அடுத்தது மைனஸ் 4 அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ a மைனஸ் b அப்படியே இருக்கும். மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் 9a மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9b. ஓகேவா? இனி அடுத்தது என்ன பண்ணலாம்? இதனோட ஃபார்முலா எழுதணும். 36 இன்ட்டு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது நமக்கு? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 4 எழுதிட்டு இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a இன்ட்டு மைனஸ் 9a மைனஸ் 9a ஸ்கொயர். அடுத்து a இன்ட்டு பிளஸ் 9b, இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் தான் வரும், 9ab. அடுத்து மைனஸ் b இன்ட்டு மைனஸ் 9a மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகி என்ன வந்துடும்? 9ab. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 9b ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இனி அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்? 36 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 36a ஸ்கொயர் பிளஸ் 36 இன்ட்டு 2 என்ன வரும்? 6 2s are 12, மீதி 1, 3 2s are 6 பிளஸ் 7, 72ab பிளஸ் 36b ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது இந்த மைனஸ் 4 கொண்டு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? மைனஸ் இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ், அப்போ 4 இன்ட்டு 9a ஸ்கொயர், 9 4s are என்ன வரும்? 36a ஸ்கொயர் minus into plus minus 9 4s are 36ab minus into plus minus 36ab minus into minus plus 36b square. so இப்போ இதுல வந்து நமக்கு 36a square 36a square என்ன வரும்? 36 plus 36 இந்த ரெண்டும் காமன் இல்லையா? 36a square 36a square இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 72 வரும் இல்லையா? 72a square. so equal to 72a square. அடுத்தது ab பாருங்க. ab வந்து இங்க 72ab இருக்கு. அடுத்தது இங்க நமக்கு மைனஸ் 36ab மைனஸ் 36ab. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிடலாம். பிளஸ் 72ab எழுதிடலாம் அப்படியே. பிளஸ் 72ab அப்படியே எழுதிடலாம். அடுத்தது b ஸ்கொயரை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்க. b ஸ்கொயருங்க 36b ஸ்கொயர் பிளஸ் 36b ஸ்கொயர் என்ன வரும்? 72b ஸ்கொயர். ஸோ பிளஸ் 72b ஸ்கொயர். அடுத்தது நமக்கு மீதி என்ன எது இருக்கு? மைனஸ் 36ab மைனஸ் 36ab மைனஸ் 36ab இருக்கு. அப்போ என்ன வரும்? ரெண்டுமே சேம் சைன் போது மைனஸ் 72ab வரும் இல்லையா? மைனஸ் 72ab. ஓகேவா? இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வருது? 72a ஸ்கொயர் பிளஸ் 72b ஸ்கொயர் வருதா? ஈக்குவல் டு 72 காமனா இருக்கா? எடுத்தா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து என்ன வந்துருச்சு நமக்கு? கிரேட்டர் தேன் 0. 72 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அது வந்து கிரேட்டர் தேன் நமக்கு 0 விட பெருசாக தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன எழுதிடலாம்? therefore the roots are real and unequal. நமக்கு இதான் ப்ரூவ் பண்ணணும். 0 விட பெருசுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த ஃபிஃப்த் சம் பாருங்க. if the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0 are real and equal னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டெல்டா equal to 0 அது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனோட roots of the equation வந்து prove that either a equal to 0 அல்லது a power 3 plus b power 3 plus c power 3 equal to 3abc அப்படின்னு சொல்லி நமக்கு இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். இதுல இருந்து நம்ம இதை கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, கேபிட்டல் பி ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி,
capital C equal to B square minus AC. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டெல்டா equal to 0 கொடுத்திருக்காங்க. அப்போ B square minus 4AC equal to 0. அப்போ B square நமக்கு என்னது இருக்கு பாருங்க? minus 2 into A square minus BC the whole square minus 4 into AC. A என்னது? C square minus AB into C. C வந்து B square minus AC. ஓகேவா? equal to 0. ஏன்னா நமக்கு 0 கொடுத்துட்டாங்க. அடுத்தது இப்போ இந்த -2 இதுக்கும் வரும் இல்லையா? ஸ்கொயர் வந்து இதுக்கும் வரும். இதுக்கு தனியா ஸ்கொயர், இதுக்கு தனியா ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா -2 வந்து -2 the whole square வந்து என்னவா மாறிடும்? ஸோ 4ஆ மாறிடும். அப்புறமா என்ன வரும்? A square minus BC the whole square. இதுக்கு தனியா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதுக்கு தனியா நம்ம ஸ்கொயர் எடுக்கும்போது 4ஆ மாறிடுது. ஸோ இது the whole square. அடுத்த -4 அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. C square into B square. அடுத்தது மைனஸ் இருக்கு. மைனஸ் C square. ஒரு A இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு C இருக்கு, இங்க ஒரு C இருக்கு. அப்போ C பவர் 3 மாறிடும். இனி இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இங்க பிளஸ் மைனஸ் A B. இங்க B ஸ்கொயர் இருக்கு, இங்க B இருக்கு. அப்போ A B பவர் 3. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இங்க A இருக்கு, அங்கேயும் A இருக்கு. அப்போ A ஸ்கொயர் BC. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0. இனி அடுத்தது இதுக்கு ஃபார்முலா எழுதலாமா? இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? 4 into இது இப்போ A minus B the whole square இல்லையா? A minus B the whole square ஃபார்முலா என்ன வரும்? A square minus 2AB plus B square. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே A இருக்கிற இடத்துல நமக்கு A square இருக்கு, B இருக்கிற இடத்துல BC இருக்கு. அப்போ என்ன வரும்? 4 into A square the whole square minus 2 into A square into BC plus BC the whole square. இப்போ இந்த -4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? -4 C square B square minus into minus plus 4 AC power 3. அடுத்தது minus into minus plus 4 AB power 3 minus into plus minus 4 A square BC. அவ்வளோதான். equal to 0. இனி அடுத்தது இதை மல்டிப்ளை 4 வந்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 4 இங்க A square the whole squareனா 4A power 4. அடுத்தது minus 2A square minus 2A square BC. அடுத்தது இதை எப்படி எடுத்தலாம்? B square C square. ஓகேவா? இனி இதை மீதி எல்லாம் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். minus 4 C square B square plus 4 AC power 3 plus 4A B power 3 minus 4A square BC equal to 0. ஓகேவா? இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 4 வந்து இங்கேயும் கொண்டு பண்ணுவோம் இல்லையா? நம்ம அந்த 4 மல்டிப்ளை பண்ணி போடல பாருங்க. இதுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். 4A square A power 4 minus 4 2s are 8. சாரி, நான் 2 போட்டிருக்கேன். 4 2s are 8 A square BC plus இங்கேயும் ஒரு 4 வரும். 4 B square C square. அப்புறம் மீதி எல்லாம் அதே தான். ஓகேவா? இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரு 4A வந்து காமனாக இருக்கு. எங்கெல்லாம் 4A காமனாக இருக்கோ அதெல்லாம் எடுக்கலாமா? மற்றபடி வேற ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாமா? பாருங்க, இங்கே வந்து -8A square BC இருக்கு, இங்கே -4A square BC இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ 12A square B square C வரும் இல்லையா? அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 4A power 4 மைனஸ் என்ன வரும்? 12A square BC. இனி அப்புறமா இங்க 4B square C square இருக்கு, இங்க -4B square C square இருக்கு. அது கேன்சல் ஆகுமா? அடுத்தது 4AC power 3 அது அப்படியே தான் வரும். பிளஸ் 4AC power 3 பிளஸ் 4AB power 3 equal to 0. அவ்வளோதான். இனி இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு 4A வெளியில் எடுக்கலாம். ஸோ 4A வெளியில் எடுத்தா இங்கே மீதி என்னது இருக்கும்? 4 எடுத்துட்டோம், ஒரு A எடுத்துட்டோம், மீதி அப்போ A power 3 மைனஸ் இது வந்து 4 into 3 இல்லையா? 4 எடுத்துட்டோம், இதுலேயும் ஒரு A எடுத்துட்டோம். அப்போ மீதி 3 இருக்கு, ஒரு A எடுத்துட்டோம். எடுத்தனால ஒரு A இருக்கு, BC இருக்கு.
அடுத்தது இங்க 4 எடுத்துட்டோம், a எடுத்துட்டோம், மீதி c பவர் 3 பிளஸ் இங்க 4a எடுத்துட்டோம், மீதி b பவர் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன வருது, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஒன்னுலயே 4a ஈக்குவல் டு 0 அல்லது இதை நான் எப்படி எழுதுறேன், a பவர் 3 பிளஸ் b பவர் 3 பிளஸ் c பவர் 3 மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 எழுதுறேன். இப்போ இதுல இருந்து a ஈக்குவல் டு 0 எழுதலாமா, அல்லது இங்க என்ன எழுதலாம், a பவர் 3 பிளஸ் b பவர் 3 பிளஸ் c பவர் 3 மைனஸ் 3abc அங்க கொண்டு போகும்போது பிளஸ் 3abc. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். either a ஈக்குவல் டு 0 ஆர் a பவர் 3 பிளஸ் b பவர் 3 பிளஸ் c பவர் 3 ஈக்குவல் டு 3abc சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.